வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு பட்ஜெட் சிக்கன சுற்றுலா. ஆமா நண்பர்களே, வெறும் 17,200 ரூபாய், 17,200. இந்த தொகையில நீங்க பார்க்கக்கூடிய ஊர்கள் பாத்தீங்கன்னாக்க திரிவேணி சங்கமம், அயோத்தி, காசி, கயா, புத்தகயா, டெல்லி, அதன் பிறகு ஹரித்வார், ரிஷிகேஷ். இது ஒரு புதுமையான ஒரு ரவுண்ட் அடிக்கக்கூடிய சுற்றுலா, அதுவும் வெறும் 17,200க்கு உட்பட்டு. இது பற்றிய அறிவிப்பு இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஸ்ரீ கங்கைமன் சுற்றுலா வழங்கும் 2024 ஜூலை மாத ஒரு ஆன்மீக சுற்றுலா. இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் 8/7/24, ஜூலை மாதம் 8ஆம் தேதி தொடங்குது. நிறைவடையும் நாள் பாத்தீங்கன்னாக்கா 20/7/24, ஜூலை மாதம் 20ஆம் தேதி நிறைவடைது. தொடங்கும் இடம் பாத்தீங்கன்னாக்கா ஒன்னு காட்பாடி அல்லது பெரம்பூர். காட்பாடி பக்கத்தில் உள்ளவங்க, வெள்ளூர் பக்கத்தில் உள்ளவங்க அங்க வந்து ஏறிக்கலாம், அல்லது சென்னை அல்லது மற்ற இடத்துல உள்ளவங்க பெரம்பூர்ல வந்து ஏறிக்கலாம். அதே போல திரும்பும் பொழுது சென்னையில வந்து இறங்கி வர்றவங்களுக்கு சென்னை டிக்கெட்டும், அதே போல இந்த காட்பாடியில் வந்து இறங்குறவங்களுக்கு காட்பாடியில் இறங்குற மாதிரி டிக்கெட்டும் ஏற்பாடு செய்து தரப்படும். இந்த சுற்றுலா நாம பயணிக்க போற ட்ரெயின்களை பத்தி சொல்லிடுறேன். 8/7/24 அன்று வண்டி நம்பர் 22-352 பாடலிபுத்திரா எக்ஸ்பிரஸ் மூலமாக நாம அலகாபாத் வரை செல்ல போகிறோம். அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்தில் நீராடி, பாதாள ஆஞ்சநேயர் கோயில், சக்திபட கோயில்கள் ஒன்றான அந்த கோயில், அப்புறம் நேரு இல்லம், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அங்கிருந்து நேராக நாம அயோத்தி செல்ல போகிறோம். அயோத்தியில் நாம் பார்க்க வேண்டிய, தரிசனம் செய்ய வேண்டிய இடங்களை போறோம். தரிசனம் முடிச்சுட்டு அங்கிருந்து நேரடியாக கயாவுக்கு வர போகிறோம். சோ கயால நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் முடிச்சுட்டு புத்த கயாவும் பார்த்துட்டு அங்கிருந்து காசிக்கு திருப்பி வர போகிறோம். காசியில நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே காசி விஸ்வநாதர் கோயில், அன்னபூர்ணி கோயில், காசி விசாலாட்சி, காலபைரவர் அனைத்து கோயிலும் தரிசனம் செய்துவிட்டு அங்கே கங்கா ஆர்த்தியையும் பார்த்துட்டு வரப்போகிறோம். இன்னொன்று சொல்ல விரும்புறேன், இந்த மாதிரி சுற்றுலாக்கு என் பையன் அனுப்புறது ரொம்ப பழசிக்கிட்டு அனுப்பிச்சாங்க. ஆனால் எந்த வித பயமும் இல்லாமல், எந்த விதமாக சிரமமும் இல்லாமல் காசி, கயா, அலகாபாத் எல்லாம் திரிவேணி சங்கத்தில் நதியில் குளிக்க வச்சு, ஏதாவது உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் மாத்திரை மருந்து எல்லாம் கூடவே கொண்டு வந்து சிறப்பாக கவனிச்சுக்கிட்டு எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏற்றி ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சு நல்ல தரமான சாப்பாடு, தரமான உணவு மற்றும் உடல்நலத்துக்கு தீங்கு விளைக்காத உணவுகள் ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் எனக்கு கூட்டிட்டு போனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து கலந்துக்கிறேன். இந்த டூர்ல 3 இடங்கள்ல நீங்க கங்கா ஆர்த்தி பார்க்க போறீங்க. காசியில ஒரு கங்கா ஆர்த்தி, ஹரித்வார்ல ஒரு கங்கா ஆர்த்தி, ரிஷிகேஷ்ல ஒரு கங்கா ஆர்த்தி. 3ஐயும் பார்க்கக்கூடிய ஒரு வசதியான ஒரு வாய்ப்பு. காசியில அந்த ஆர்த்தி முடிச்சிட்டு இரவு காசியிலிருந்து கிளம்பக்கூடிய சிவ் கங்கா எக்ஸ்பிரஸ் 2 நிறுத்தங்கள், கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2 ஸ்டாப் மட்டும் தான் நிற்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல காசியிலிருந்து டெல்லிக்கு வர போகிறோம். அந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னா 12,559, தேதி 14/7/24. டெல்லி வந்தோடனே டெல்லி நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அன்று டெல்லியில பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துட்டு அன்றைக்கு நைட்ல டெல்லியில ஹால்ட். அதன் பிறகு அடுத்த நாள் அதிகாலை எழுந்திருந்து அங்கிருந்து ஹரித்வாருக்கு பேருந்து மூலமாக ஹரித்வார் சென்று அடைய போகிறோம். ஹரித்வார்ல பாத்தீங்கன்னா அங்க பார்க்க வேண்டிய அனைத்து இடங்களையும் பார்த்து கங்கா ஆர்த்தியும் பார்த்துட்டு அன்று அங்க ஹால்ட் பண்ண போறோம். அதற்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னாக்கா ரிஷிகேஷ்ல போய் சுத்தி பார்த்துட்டு ரிஷிகேஷ்ல பார்க்க வேண்டிய அந்த கங்கா ஆர்த்தியும் பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம என்ன செய்ய போறோம், திருப்பி டெல்லிக்கு இரவு பஸ்ல திருப்பி வரப்போகிறோம். டெல்லியில கடைசி நாள் மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டிய இடங்களை பூரா சுத்தி பார்த்துட்டு அன்று இரவு உங்களுக்கு சென்னைக்கு வர்றவங்களுக்கு தனியா ஒரு ட்ரெயினும், காட்பாடி வரவங்களுக்கு தனியா ஒரு ட்ரெயினும் உங்களுக்கு புக் செய்து 2 ட்ரெயின்லுமே டூர் மேனேஜர் வருவாங்க. இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா 17,200 ரூபாய், 17,200. இதுக்கு முன்பணம் பாத்தீங்கன்னா 6,000 ரூபாய். இந்த கட்டணத்துல என்னென்ன அடங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க மொத்தம் 3 ட்ரெயின்ல பயணிக்கிறதா சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு ட்ரெயின் வந்து 3rd AC, மற்ற 2 ட்ரெயின் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ். மற்றபடி ட்ரெயின்ல பயணிக்கும் போதும் உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும். மற்றபடி இறங்கின இடத்துல இருந்து சூடாக அந்த கேட்டரிங் ஆட்களை வச்சு சமைச்சு தரப்படும். அது மட்டும் இல்ல, தங்குறதுக்கு வந்து திரும்பவும் சொல்றேன், இது ஒரு சிக்கனமான பட்ஜெட் டூர் அப்படிங்கறதுனால வந்து
ஹால் அக்கமடேஷன் தான் தரப்படும். ஆனா ஹால் அக்கமடேஷன் உங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாம பக்கா பாதுகாப்பாக இருக்கும். அதற்குரிய ஏற்பாடுகள்லாம் கரெக்டா பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான பயமோ எதுவும் அங்க கிடையாது. இல்ல எனக்கு தனியா ஒரு ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க நீங்க அதற்கேற்ப கூடுதல் பணம் செலுத்தி அங்கே ரூம் நீங்க புக் பண்ணிக்க வேண்டியது. அதற்குரிய வழிமுறைகளும் ஏற்பாடு செய்து தரப்படும். அப்புறம் சுற்றி காட்டுவதற்கு பேருந்து வசதி உண்டு. இது ஒரு சிக்கனமான டூர் அப்படிங்கறதுனால இந்த டூர் கட்டணத்தில் எது அடங்காதுன்னு கேட்டீங்கன்னாக்க அங்கங்கே வரக்கூடிய லோக்கல் ஆட்டோ செலவுகள், அப்புறம் என்ட்ரி டிக்கெட், இதெல்லாம் வந்து அவங்க தான் பாத்துக்கணும். இது மிஞ்சி போனா ஒரு ஆளுக்கு ஒரு 500 இருந்து 600 ரூபாய்க்குள்ள வரும். பட் அதற்குரிய ஏற்பாடுகளை டூர் மேனேஜர் உங்களுக்கு செய்துருவாரு. அந்த கட்டணங்கள் மட்டும் நீங்க தனியா கொடுக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க வெறும் 17,200 ரூபாய்க்கு அலகாபாத், அயோத்தி, காசி, கயா, புத்த கயா, டெல்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ் இவ்வளவு ஊர்களை சுற்றி காட்டுவதனால் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அவரவர் பொறுப்புல ஏத்துக்கணும். அது மட்டும் இல்ல ட்ரெயின்லயே உணவு தர்றது இது ஒரு கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்ல எப்பொழுதுமே கங்கை அம்மன் சுற்றுலா வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட நடத்துறதுனால தான் இவ்வளவு குறைந்த கட்டணத்துல வந்து இந்த சலுகைகளை, இந்த வசதி வாய்ப்பு உங்களுக்கு வழங்குகிறது. எனவே நீங்க புக் பண்ண விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கொண்டு உடனடியாக புக் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு ஆளுக்கு 19,500 ரூபாய் மட்டும்தான். அதுக்கு நீங்க 7,000 ரூபாய் மட்டும் முன்பணம் கட்டினா போதும். 3 ட்ரெயின்லுமே தேர்ட் ஏசி டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க. புக் பண்ண விரும்புறவங்க உடனடியாக இந்த நம்பரை தொடர்பு கொண்டு புக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இன்னொரு தகவல் திருச்சியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.